உணவு, உடை, இருப்பிடம்லாம் சொல்கிறோம். அதில் உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியும். அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால் தான் நாமளாம் புரிஞ்சுக்கவும் என்னமோ தெரியல. இது அவசியம்ன்ற விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. அது என்ன சொல்ற, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி, முதலாளி தான் உற்பத்தி பண்ற ஒரு பொருளை இன்னொரு கடையில போய் வாங்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில் போய் நகை எடுக்க மாட்டார். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க மாட்டார். ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை கியூவில் நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசிகள். இது இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும். ஒரு டாக்டர் இருக்காருன்னா நாம் எப்போ அவரை பற்றி யோசிப்போம்? இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரை யோசிப்போம், அவர் ஞாபகம் வரும். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வக்கீலை தேடிப்போம், அவர் ஞாபகத்துக்கு வருவார். இது மனித இயல்பு. அந்தந்த பிரச்சனை வரும்போது நம்ம அவங்கவுங்கள தேடி போவோம். ஆனால் ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம சும்மா சாப்பிடும் போது கூட நம்மளை அறியாமல் ஒருத்தவங்களை பற்றி நினைப்போம். நம்மளை அறியாமல் அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்லை, விவசாயி, விவசாயி, விவசாயி. அவங்க பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமா இருப்பாங்க, ஆனா அவங்க சாதாரணமான மனிதர்கள்லாம் கிடையாது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். ஏதோ ஓவரா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம், மறுபிறவியை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியலன்னா கூட அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள்ல நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளும் ஒண்ணு.